வெல்கம் டு திஸ் ஆல் இன் ஒன். இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோ கூட போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கைன் மாஸ்டரில் எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஆப் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்க. நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இப்போ 3 ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். MP3 கேட்டு வாட்டர் மார்க் ரிமூவர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வாட்டர் மார்க் இல்லாத கைன் மாஸ்டர் ஏற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லை. நான் வந்து வாட்டர் மார்க்கோடு ஏற்றிருக்கனால அதை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து MP3 காட்டுறதுக்குள்ளே போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சாங் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து பிலீவர்ஸ் சாங் கட் பண்ண போகிறேன். நான் அந்த சாங் ஏற்கனவே 2 பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் அந்த சாங்குள்ளே போய்க்கணும். இந்த 2 ஐக்கான் மாதிரி வரும். ஒரு ஐக்கான் வந்து எந்த சாங் எந்த லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஐக்கானை வச்சுக்கணும். எந்த லைனில் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கிட்ட லாஸ்ட் ஐக்கானை வச்சுக்கணும். இந்த மாதிரி சாங் லிரிக்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிறனால இதுலேருந்தே வச்சுருக்கேன். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கர்சர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த நீங்கள் நிறைய கேட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த சேவ் மாதிரி ஒரு சிம் மெமரி கார்டு மாதிரி பக்கத்தில் இருக்கும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். நெட்வொர்க் அவ்வளோக்கு இழுக்காது. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் சாங் ஏன் ப்ளே ஆகலைன்னு கேட்டால் நான் வந்து எங்கள் காப்பிரைட் இஷ்யூஸ்னால நான் சாங் ப்ளே பண்ணல. நான் வெளில வந்துடுறேன். வெளில வந்து இப்போ கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டருக்குள்ளே வந்துருச்சு. அதை வந்து ரேஷியோ இன்ஸ்டாகிராம் ரேஷியோ 1.1 நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணி இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் டச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் பிளாக் ஸ்க்ரீன் டச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேட்டஸ் டியூரேஷன் 30 செகண்ட்ஸ்க்கு நான் எழுத்து வச்சுக்கிறேன். 30 செகண்ட்ஸ்க்கு நான் வச்சோடனே அந்த ஆடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி நான் இப்போ கட் பண்ணி வச்ச பிலீவர் ரிங்டோன் அதை சர்ச் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ப்ளஸ் கொடுத்தா அது ஆட் ஆயிடும். இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டேன். நான் இன்னொரு ரிங்டோனும் வச்சுருந்தேன். அதுவும் வேணால் இப்போ நான் வச்சு காட்டுறேன். நீங்கள் ரிங்டோன் வைக்கல அந்த கர்சர் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் இருந்தால் தான் அது ஃபுல்லாக ப்ளே ஆகும். அது லாஸ்ட்டில் இருந்தால் அந்த ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தபடியாக லைரிக்ஸ் வைக்கணும். அது வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி காப்பி பண்ணிட்டாலும் சரி, இல்லை நான் வந்து நானே டைப் பண்ணிக்குவேன். எனக்கு லைரிக்ஸ் டைப் பண்ண தெரியும். பிளேயர் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைரிக்ஸ் நான் எழுதுகிறேன். நீங்கள் நெட்டில் போய் பிலீவர் சாங் லைரிக்ஸ் இங்கிலீஷில் கொடுத்தாலே வரும். தமிழில் வேணால் நீங்கள் தமிழ்லேயும் அந்த சாங் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது டவுட் இருந்தால் நீங்கள் இதில் கமெண்ட்டில் கேட்கலாம். அந்த நீங்கள் வச்சுருக்க டெக்ஸ்ட்டை எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபாண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதிலே டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீப் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். அதுதான் நல்லா இருக்குது. அதுக்கு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் இருக்குது. இன் அனிமேஷன்னா அந்த லெட்டர் வந்து உள்ளே எப்படி வரணுங்கிறது.
ஓவரால் அனிமேஷன்னா அந்த லெட்டர் வந்து எப்படி பாப்பப் ஆகணுமா எப்படி ஆகணுமான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவுட் அனிமேஷனாக அந்த லெட்டர் வந்து எப்படி வெளியில் போகணும் அதுதான். இப்போ அதில் நிறையா இது இருக்குது. ட்ராப்னால் அந்த லெட்டர் கீழே விழுகிற மாதிரி, ஸ்கேல் அப்னா மேலே போய் கீழே வர மாதிரி நிறையானா இருக்குது. நான் இதில் வந்து லெட்டர் பை லெட்டர் கொடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் டைப்னா அது லெட்டர் பை லெட்டர் வருது. கைன் மாஸ்டர் வந்து ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப் தான். இந்த அனிமேஷன் வந்து எனக்கு ஒயிட் ப்ரைட் போதும். அடுத்து வந்து நான் அவுட் இன் ஓவரால் அனிமேஷன் கொடுக்கணும். பிளிங்க், ஸ்லோ, ஃப்ளிக்கர், பல்ஸ், ஹார்ட் ரேட் மாதிரி, ஜிட்டர், ஃபவுண்டெயின், நிறையா வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபவுண்டெயின் மாதிரி வருது. இப்போ ரிங்னா அந்த வேர்ட் சுற்றி சுற்றி வர மாதிரி, ஃப்ளோட்டிங் அந்த லெட்டர் வந்து ஃப்ளோட் ஆகிறது, ட்ரிஃப்டிங்னா அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி. அடுத்து ரெயின், அந்த லெட்டர் வந்து ரெயின் மாதிரி வருது. கவுண்டர் கிளாக் வைஸ்னால் கிளாக் மாதிரி சுற்றுது, இப்போ கிளாக் வைஸே தான் சுற்றுது. ஓவரால் அனிமேஷன் வந்து ஃப்ளோட்டிங் நல்லா இருக்கா, ஃப்ளோட்டிங் சூஸ் பண்ணேன். அடுத்து அவுட் அனிமேஷன், அந்த லெட்டர் எப்படி போகணும்னு நான் சூஸ் பண்ணணும். அது ரைட்டில் ஸ்லைட் ரைட் ஆகணுமா, ஸ்லைட் அப் ஆகணுமா, கவுண்டர் கிளாக் வைஸா, டைவர்ஜா, அது வந்து உங்களோட வில்லன் விஷ் தான். ஸ்லைடு அப் கிளாக் வைஸ். நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ டிக் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இருக்குது. ஒயிட் ரைட்டு நல்லாயிருக்கு. டிக் கொடுத்தாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபாண்ட் டிசைனில் வந்துருக்கும். அது அந்த லெட்டர் வந்து அந்த லைன் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு எச்சா போனாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் எல்லா லைக்ஸும் போட்டு எடிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் வந்து லோ குவாலிட்டிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஹை குவாலிட்டியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த இது வந்து ஏற்கனவே எக்ஸ்போர்ட் வச்சுருக்கேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரேம் ரேட்டு, ரிசல்யூஷன் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வெளியில் வந்துக்கிறேன். அடுத்து வந்து நான் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து வாட்டர் மார்க் மேனேஜர். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே போனோன்னே நீங்கள் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோவை செலக்ட் வீடியோன்னு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 4 சைடு க்ராப் மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் அந்த வாட்டர் மார்க் கிட்ட வச்சு ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர் மார்க்கை. சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் மார்க் ஆட் பண்ணோம்னா உங்கள் சேனலோட லோகோ வச்சு அது மேலே நீங்கள் அதையும் மாற்றிக்கலாம். உங்கள் சேனலோட பேரும் சைடில் ஒரு வாட்டர் மார்க் மாதிரி வரணும்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களோட விஷ் தான். அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் கைன் மாஸ்டரில் எப்படி ஸ்டேட்டஸோட எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிதி சலூன் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.